நம்ம பொல்லங்காய் உருண்டை செய்யலாம். அதுக்கு பச்சை வேர்க்கடலையே நான் வறுத்துக்கிறேன். பச்சை வேர்க்கடலை டப்ப டப்பன்னு வெடிக்கும். வெடிச்சதும் நம்ம எடுத்துக்கணும், வறுந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ சிறுபருப்பு கொஞ்சம், அதையும் வறுத்துக்கிட்டோம். உடச்ச கடலை கொஞ்சம் எடுத்து அதையும் வறுத்துக்கிடணும். கொஞ்சமா நெய் விடுவோம், ஏன்னா இந்த தேங்காய் கொஞ்சம் வறுக்கிறதுக்கோசம். தேங்காய் கொஞ்சம் லைட்டாக வதங்கிச்சுன்னா பொல்லங்காய் உருண்டை ஒரு 4 நாளைக்கு இருந்தால் கூட தேங்காய் கெடாது. அதுலேயே நம்ம எள்ளு போட்டு வறுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எள்ளு பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிறேன். நீங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்குங்க, நான் கூடுதலாக போட்டிருக்கேன். நல்லா எள்ளு பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்சா குண்டு குண்டாக மணி மாதிரி ஆகிடும் பாருங்க. வேர்க்கடலை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு நான் முரத்தில் போட்டு நல்லா தேய்க்கிறேன். நல்லா இப்போ தட்டி விட்டுருவோம். எல்லாம் வறுத்தாச்சு, பச்சை பருப்பு எள்ளு உடச்ச கடலை எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ நம்ம தேவைக்கேற்ப வெல்லம் போட்டு பாகு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வெல்லத்தை கரைச்சிக்கிட்டு இப்போ தான் இதில் ஊற்றுறோம், ஏன்னா வெள்ளத்தில் மண் இருக்கும். வெள்ளை தண்ணி வடிகட்டிக்கினேன். வெள்ளம் நல்லா பொங்கி ஒரு நூல் இழ அளவுக்கு பாகு வந்தால் போதும். ரொம்ப நம்ம அதிரசத்துக்கு மாதிரி கெட்டியாக வரணும்னு அவசியம் இல்லை. நூல் இழ மாதிரி பாகு வந்தது, இதை எடுத்து கொட்டிக்கலாம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வேர்க்கடலை போட்டுடணும், இப்போ உடச்சக்கடலை போடுறோம். தேங்காய் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து ஒன்று பின்னாடி ஒன்று ஆட் பண்ணி எல்லாத்தையும் கலந்துக்கலாம். சிறுபருப்பு, இப்போ எள்ளு, வெள்ளை தண்ணி நிறைய இருக்கேன்னு பார்க்காதீங்க, கீழே இறக்கி வச்சுதான் அப்படியே கட்டி போயிடும். இப்போ பாருங்க, இந்த சூட்லேருந்து கீழே இறக்குறேன், கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சூட்லேருந்து கீழே இறக்கம் தான் சுத்தமாக ஆறி போயிடும். கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, அது ஆப்ஷன் தான், விருப்பப்படுறவங்க போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். எவ்வளோ கட்டிடுச்சு பாருங்க, இன்னும் உருண்டையே பிடிக்கல, அதுக்குள்ளே கட்டிடுச்சு. கையில் ஒரு கர்ச்சீப்பை எடுத்து வச்சுக்கிட்டு கடகடன்னு உருண்டை பிடிச்சிருவோம். நம்ம கொஞ்சம் கர்ச்சீப்பை போட்டு அதில் கொஞ்சம் மாவு போட்டு இதை ஒரு கரண்டியில் அள்ளி அள்ளி வச்சு பிடிச்சிருவோம். ஏன்னா நம்மளுக்கு சூடு பொறுக்காது, சூடு ஓவராக இருக்கும். இப்போ பாருங்கள், கர்ச்சீப்பில் மாவு போட்டு உடனே கரண்டியில் எடுத்து வச்சு அப்படியே கப்புன்னு கட்டியாக பிடிச்சிருங்க, அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சிருந்தோம், கரெக்டாக வந்துடும். அப்படி நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சிடறோம் பாருங்க. அந்த சூட்டோட நம்ம பிடிச்சிட்டோம்னா செம்மையாக இருக்குது இன்னைக்கு உடச்ச பொல்லங்காய் உருண்டை. நம்ம எவ்வளோ பேர் சொன்னா உருட்டிக்கலாம். நல்லா அழுத்தமாக இருக்குது பாருங்க, உடையவே உடையாது. பொல்லங்காய் உருண்டை ரெடி. நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க. நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சுக்குவேன்.
ரொம்ப நாள் சென்றுலாம் வைக்க மாட்டேன். நீங்க செஞ்சு பாருங்க.